மண்ணிலிருந்து வருகிறது. இலங்கை மண்ணிலே பட்டிக்கடு என்ற இடத்திலே ஒரு அழகிய நகரம். பார்க்க அழகா இருக்கும். அந்த நகரத்திலிருந்து தேவ செய்தியை கொடுக்க வருகிறார் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள். அவர்களை சங்கம வானொலி சார்பாக, நித்திய வெளிச்சத்தின் சார்பாக, வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ். மைக் ஆன் பண்ணுங்க. உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே கனடா தேசத்திலே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். அந்த ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளே அழகிய முகத்தோடு, சிரித்த முகத்தோடு தேவ கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கவே அழகாக தெரிகின்றது. எனவே அழகான செய்தி கொடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். சங்கமம் வானொலி நிகழ்ச்சி ஊடாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் இந்த நாள் வாழ்த்துக்களை செலுத்துகிறோம். ஆண்டவர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மிக வேகமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு ஆண்டவர் 7 வகையான செய்திகளை சொல்லி வருகிறார். அந்தந்த காலத்துல அந்தந்த வாழ்ந்த ஜனங்களுக்கு, அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அநேக செய்திகளை அவர் சொல்லி வருகிறது நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய நன்மைகளையும் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்துல அவருடைய குறைவுகளையும் சொல்லி கொண்டு வருகிறதை நாம் இந்த 7 திருச்சபையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய சத்தியமாகும். இவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த உதாரத்துவமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்மை சரி செய்து கொள்ள, நம்மை சீர்படுத்தி கொள்ள, நாம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களை கற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகள் நமக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், லவோதிக்கேயா சபையின் நிலைமை ஆண்டவர் சொல்லுகிறார். லவோதிக்கேயா சபையானது குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் கவனிக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, சபைதான் பெரிய பெரிய பாவங்கள் செய்ததாக ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் சபை இப்போ வெதுவெதுப்பான நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த விதமான உற்சாகமும் இல்ல, உற்சாகமும் இல்ல, எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரு மந்த கதியில சபை ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்துல சபையானதுடைய நிலைமையை நாம கவனித்து பார்ப்போம் என்றால், என்றும் இல்லாத அளவு ஒரு பின்தங்கிய நிலைமையில, அல்லது என்றும் இல்லாத அளவு திருச்சபையானது ஒரு மந்த நிலையில போய்கொண்டிருக்கிறதை இந்த காலத்துல வாழ்கிற சபையினரும் சரி, அந்த காலத்துல வாழ்ந்த சபையினரும் சரி, ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலைமையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதை ஆண்டவர்
காண்கிற தேவனாய் இருக்கிறார். நான் இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பாவம் எவ்வளவு பயங்கரமானதோ, பாரதூரமான தாக்கத்தை கொண்டு வரக்கூடியதோ, அதை விட மோசமான ஒன்றுதான் வெதுவெதுப்பான நிலையில இருக்கிறது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலையில இருக்கிறது. பாவத்தை விட கொடிய ஒரு காரியம். அது நம்மை ஏமாற்றி விடக்கூடியது, நம்மை வஞ்சித்து விடக்கூடியது, நம்மை இருண்ட பாதாளத்துக்கு இழுத்து செல்லக்கூடியது. ஆகவே இந்த நாளிலே நாம் விழிப்பாய் இருப்பது, அல்லது நாம் இதிலிருந்து தேவன் நமக்கு சொல்லித் தருகிற சத்தியத்தை அறிந்து மனம் திரும்புவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த நாட்கள்ல வாழ்ந்தவங்க என்ன நினைத்தாங்க? கீழ் வசனங்களை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு சகலமும் நிறைவாய் இருந்தது, ஒரு குறைவும் இல்லை. ஆகவே அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் ஆண்டவரிடத்துல போய் கேட்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கவில்லை. எல்லாம் நிறைவாய் இருந்தது. சகலமும் பொதுவாக சகலமும் கைகூடி வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜீவியம். உலகத்தினுடைய போக்குல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின் சிற்றுமங்கள்ல மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனை தேட வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை, தேவனுடைய சமூகத்துல போய் அமர வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை, ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும் என்கிற எந்த விதமான விருப்பமும் மற்ற நிலையில ஏதோ கடமைக்காக ஆண்டவரை தேடிக்கொண்டு வருகிற ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலையை தான் லவோதிக்கேயா சபையானது அங்கு அனுபவித்துக் கொண்டிருந்தது. ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கஷ்டமான ஒரு வார்த்தையாக அது இருந்தது. என்னவென்றால், ஆண்டவர் சொன்னார், என் வாய் நின்று நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுகிறது அவ்வளவு ஒரு நல்ல காரியம் அல்ல. அது மிகவும் அது மிகவும் மோசமான ஒரு துக்கத்தை அனுபவிக்கிற ஒரு காரியமாக அது இருக்கும். தேவன் உங்களையும் என்னையும் வாந்தி பண்ணி போட்டக்கூடாது. என்னதான் சூழ்நிலைகள் இருந்தாலும், என்னதான் பாவங்களிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த பாவங்களிலிருந்து தேவன் அவர்களுக்கு வெளியே வருவதற்கான ஆலோசனை, மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுகிறது என்று மிக பயங்கரமான ஒரு காரியம். ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், நாம் இந்த வசனங்களிலிருந்து நாம் தியானிக்க போகிற காரியங்கள் என்னவென்றால், தேவன் தன்னுடைய வாயினின்று வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டிய 4 காரியங்கள். அத கவனிங்க. தேவன் உங்களையும் சரி, என்னையும் சரி, என் திருச்சபையும் சரி, என் தேசத்தையும் சரி வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டுமானால் இந்த 4 காரியங்களை நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என்ன அந்த 4 காரியம்? மிக வேகமா நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதம் 39வது அதிகாரம். சங்கீதம் 39வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 39:3, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அதாக நீங்க தேவன் உங்களையும் என்னையும் வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டுமானால் முறையான வேத தியானம் நமக்கு இருக்க வேண்டும், முறையான ஜெப ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான் பாருங்க, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, என் இருதயம் அனல் கொள்ள ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் ஏனோ தானோ தேவைக்கு அந்தந்த நேரத்துல வார்த்தைகளை எடுத்து வாசிக்கிறதை விட்டு முறையாக எனக்கு இது கட்டாயம் அவசியம், கட்டாயம் தேவை, எனக்கென்று ஒரு வேத தியானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத புத்தகத்தை திறந்து முறையாக நாம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாசித்ததோடு நின்று விடாதபடி நாம் அந்த வாசித்த பகுதிகளை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்தியாலும் அதை அசை போட்டு தியானித்துக் கொண்டே இருந்தால் உங்களுக்குள் ஒரு அக்கினி மூல ஆரம்பிக்கும், உங்களுக்குள் ஒரு அனல் பற்றி எரிய ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால்தான் தேவன்
வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். ஆனா நீங்க அனலாய் இருந்தால் தேவனோடு நீங்க தக்க வைத்துக் கொள்ள முடியும். தேவனோடு கூட பயணிக்க முடியும். தேவனோடு நீங்க கரம் கோர்த்து அவரோடு சஞ்சரிக்க முடியும். உங்களோட ஆவியிலே நீங்க அனலாய் இருந்தால். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, எப்போ அந்த ஆவியில அனல் உண்டாகிறது? நீங்க முறையான வேத தியானம் இருக்குமானால், முறையான வேத வாசிப்பு இருக்குமானால், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்தியாலமும் அந்த வார்த்தைகளையே அசை போட்டு கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில வேலைகள் செய்கிறவர்களா இருக்கலாம், பயணிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா நீங்க தியானித்துக் கொண்டே இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். தியானித்துக் கொண்டே வேலைகளை செய்ய முடியும். தியானித்துக் கொண்டே காரியங்களை ஈடுபட முடியும். எந்த நேரமும் நீங்க தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாய் யோசித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும்? உங்களோட ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் நீங்க மாறிவிடுவீங்க. இரண்டாவது பாருங்க, அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்ல நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லது ஒரு மனிதனுடைய அவனுடைய ஆவியில ஒரு அனல் இருக்குமானால் அவனால ஜெபிக்க முடியும். எவ்வளவு நேரமானாலும் அவனால ஜெபிக்க முடியும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அநேக ஜனங்கள் ஜெபத்துக்கு உற்சாகம் இல்லை. ஏன் தெரியுமா? ஆவியில அனல் இல்லை. ஜெபத்துக்கு சாட்டு போக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த ஆவியில ஒரு அனல் இல்லை. ஜெபத்தை ஏனோ தான் என்று எடுத்துக்கொள்வதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய ஆவியில அனல் இல்லை. ஆனா ஆவியில நீங்க அனலா இருந்தால் எந்த நேரம் நீங்க ஜெபிக்க வாஞ்சையா இருப்பீங்க. எந்த ராத்திரியிலும் சரி, பகலிலும் சரி, நடு ஜாமத்திலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களா, விருப்பத்தோடு ஓடி வந்து ஜெபிக்கிறவர்களா நீங்க காணப்படுவீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய ஆவியில ஒரு அனல் இருக்கிறபடியினால, உள்ளான மனுஷங்கள ஒரு அனல் இருக்கிறபடியினால ஜெபிக்கிற தாகம், ஜெபிக்கிற வாஞ்சை, ஜெபிக்கிற விருப்பம் உங்களுக்குள்ள உண்டாயிக்கொண்டே இருக்கும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, முறையான வேத வாசிப்பும் தியானமும் முறையான ஜெபமும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் செய்வோமானால் நம்முடைய ஆவியிலே நாம் அனல் உள்ளவர்களாய் இருப்போம். நீங்க ஆவியிலே அனலாய் இருந்தால் தேவன் உங்களை வாந்தி பண்ண போட மாட்டார். தேவனுடைய சமூகத்துல நீங்க தொடர்ந்தும் அவரோடு பயணிக்க முடியும். தொடர்ந்தும் அவரோடு சஞ்சரிக்க முடியும். தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஜெபிக்கிற மனுஷனை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இரண்டாவதாக நாம கவனிப்போம் பாருங்க. நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய வாயிலிருந்து நாம் வாந்தி பண்ணி போடாமல் இருக்க செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? ரோமருக்கு நிருபம் பாருங்க, 12வது அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம். வேதம் சொல்லுகிறது 11வது வசனம், 12:11. வேதம் சொல்ல, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது நீங்க ஊழியம் செய்வதனால் ஆவியிலே அனலாயிருப்பீங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாசரை போல, ஒரு தேவ மனுஷனை போல ஆண்டவருக்கென்று எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்னால பயணிக்கிற அந்த காரியத்தை நான் சொல்லல. நீங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் கடவுளுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியும். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியும். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நாம் எல்லாவற்றுக்கும் நேரம் செலவழிக்கிறோம். எல்லா வேலைகளையும் சரியாக, நேர்த்தியாக, அழகாக செய்து கொண்டு போகிறோம். இந்த வேலை பழுக்களுக்கு மத்தியில நாம சோர்ந்து போகிறோம், அதைரியப்படுகிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறோம். ஆனால் அந்த வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் கர்த்தருக்கு ஒரு சின்ன ஊழியம் செய்து பாருங்க. கர்த்தருக்கு ஒரு சின்ன காரியத்துல ஈடுபட்டு பாருங்க. உங்களோட ஆவியில நீங்க அனலா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்து பாருங்க, உங்களுடைய ஆவியில நீங்க அனலா இருப்பீங்க. நான் வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வேதாகமத்துல பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது 18வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். முதலாவது வசனம், 18வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. முதல் 2 வசனங்கள். அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி திரு ராஜனால் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த
பொந்து தேசத்தனாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கிலாவையும் அங்கே கண்டு அவரிடத்துக்கு போனான். வசனம் பாருங்க. இந்த இந்த அதிகாரத்துல 25வது வசனத்துக்கு நீங்க வரும் பொழுது, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் இருந்து கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதிக்கும் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அதாவது நீங்க அப்பல்லோ என்கிற மனுஷனை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். அந்த 18வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அங்க ஒரு அரசனால் ஒரு கட்டளை பிறக்கப்படுகிறது, எல்லாரும் ரோமாபுரியை விட்டு வெளியேறி போக வேண்டும் என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தேசத்தை விட்டு அல்லது ஒரு பட்டணத்தை விட்டு எல்லாரும் வெளியேறி போன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவர்களுடைய சாமான்களை எடுத்துக்கொண்டு அவருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சொந்தமானதெல்லாம் எடுத்துக்கொண்டு மூடையாய் கட்டிக்கொண்டு தங்களுடைய கழுதைகளில் ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு தேசமாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அப்படி போகிறவர்களுடைய நிலைமையை போய் பாருங்க. ஒரு தேசத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அவருடைய நோக்கம் எல்லாம் அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்னவாக இருக்குமா? அந்த தேசத்துல போய் அந்த தேசத்துல எந்த இடத்துல குடியிருப்பது, அந்த குடியிருப்பு வேண்டிய இடத்தை தேடி அல்லது குடியிருக்க வேண்டிய இடத்தை தேடி அவர்கள் அலைந்து அவர்களுடைய காலத்தையும் நேரத்தையும் அவர்கள் போக்குவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த அப்பல்லோ என்கிற மனுஷன் கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்தான், கர்த்தருக்கு ஒரு வேலை செய்தான். அவன் சரியாக ஆண்டவரை அறிந்திருந்தான் என்று சொல்லுவதற்கு கூட இல்லை. அவன் சரியான ஒரு ஞானஸ்தானம் பெற்றிருந்தான் என்று சொல்லுவதற்கு கூட இல்லை. ஆனாலும் அவன் கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்தான். அப்படி அவன் ஊழியம் செய்ததுனால அவன் ஆவியிலே அனல் உள்ளவனாய் இருந்தான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் 1000 காரணம் சொல்லுகிறோம் ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துல போய் அமர்ந்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வசதியான ஒரு இடத்தை தந்து ஒரு வேலையை தந்து உங்களுக்கு சகலரை அனுபவிக்க கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சின்ன வேலை செய்ய நம்மளால முடியாதா? யோசிச்சு பாருங்க. இருக்கிற இடத்துல நாம் ஆண்டவருக்கு ஒரு வேலையை செய்ய முடியும். நாம் வேலை செய்கிற இடத்துல நாம் ஆண்டவருக்கு ஒரு வேலை செய்ய முடியும். நம்ம பயணிக்கிற இடத்துல ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியும். இவ்வளவாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு ஒரு நன்மை, ஒரு நன்றி கடனாக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிறதுக்கு நாங்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். வேலை பழுக்களிலேயே, உலக வேலை பழுக்களிலேயே நாம் மூழ்கி இருப்போமா இருந்தால் ஒரு நாள் வரும், தேவன் உங்களை வாந்தி பண்ணி போடுவார். இந்த உலக காரியங்களையே நாம் மூழ்கி ஓடிக்கொண்டே இருப்போமானால் பணம் 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 என்று பணத்துக்கு பின்னாலேயே நம்முடைய காலத்தை நேரத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடாம அதுக்கு பின்னாலேயே நம்ம ஓடிக்கொண்டிருப்போமானால் ஒரு நாள் வரும், தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுவார். ஆகவே தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? நல்லா வேலை செய்யுங்க, நல்லா கை நிறைய சம்பாதிங்க, எல்லாவற்றையும் அனுபவிங்க. ஆனா அவைகளுக்கு நடுவிலும் கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்க. உங்களால முடியும். இந்த பலன் இருக்கிற நேரத்துல, இந்த நல்ல சூழ்நிலை காலநிலை இருக்கிற நேரத்துல கர்த்தருக்கு ஒரு வேலை செய்ய முடியும். ஐயோ, எனக்கு அப்படி அந்த பாஸ்டரை போல இந்த ஊழியக்காரனை போல எனக்கு பிரசங்கிக்க முடியலையே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை இப்படியா தேட முடியலை என்று கவலைப்படாதீங்க. உங்களால முடியும். உங்களை தேவன் சந்தித்த விதத்தை சாட்சியாய் சொன்னாலே போதும். வேத புத்தகத்தில் இருக்கிற கதைகள், வேத புத்தகத்தில் இருக்கிற ஆழமான காரியங்களை சொல்லி மெனக்கிட தேவையில்லை. என்னை தேவன் சந்தித்த விதம், என்னை தேவன் நடத்தின விதம், தேவன் என்னை போஷிக்கிற விதம், தேவன் என்னை உடுத்துவிக்கிற விதம், தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தின விதம், ஆண்டவரை பற்றி கொஞ்சம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு பாருங்களேன். கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்வோமானால் நாம் ஆவியிலே அனலாய் இருப்போம். ஏதோ ஒரு வகையில ஆண்டவருடைய ராஜ்யத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிற அந்த
பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக, தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டுமானால் மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்க. 32வது வசனம், லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 கூட அவர்களோடு இருந்தவர்களோடும் கூட கூடியிருக்க கண்டு. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆவியில நீங்க அனலா இருக்கணுமா இருந்தா நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்கணும். ஆவியில அனலா இருக்கிற நண்பர்களோட சேர்ந்தா நீங்களும் ஆவியில அனல் உள்ளவர்களாய் மாறி விடுவீங்க. இன்றைக்கு நாம வெதுவெதுப்பாய் அல்லது இந்த உலக காரியங்கள்ல மூழ்கி ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு திரிகிறதுக்கு என்ன காரியம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் சேர்கிற நண்பர்கள். ஆகவே நீங்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவும்படி அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில சேர்கிற நண்பர்கள் மிக முக்கியம். நல்ல குறை சொல்லுகிற விமர்சிக்கிற நண்பரோடு சேர்ந்து தெரிஞ்சீங்கன்னா எதிர்காலத்துல நீங்களும் குறை சொல்றவராக விமர்சிக்கிறவராக நீங்களும் மாறிவிடுவீங்க. குடிக்கிற பொய் சொல்லுகிற களவு செய்கிற நண்பர்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் அதே போல மாறிடுவீங்க. நீங்க நல்லா ஜெபிக்கிற மனுஷனோட சேர்ந்தா நீங்களும் ஜெபிக்கிறவனா மாறிடுவீங்க. நல்லா ஆராதிக்கிற மனுஷனோட சேர்ந்தா நீங்களும் ஆராதிக்கிற மனுஷனா மாறிடுவீங்க. ஒரு எலியாவோட இருந்த மனுஷன் தான் எலிசா. எலியாவை விட 2 மடங்கு அதிகமாய் பயன்படுத்தப்பட்டான். காரணம் என்ன? அவர் அக்கினியாய் இருந்தார். அவனோடு சேர்ந்தவனும் அக்கினியாய் மாறிவிட்டான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் யாரோடு சேருகிறோம் என்கிறது மிக முக்கியம். இந்த கதையை பாருங்களேன், இந்த சம்பவத்தை பாருங்களேன். உடைந்து போய் சோர்ந்து போய் அதைரியத்தோடு தாங்க எதிர்பார்த்தது நடக்கல என்று சொல்லி திரும்பி வந்து கொண்டிருக்கிற ஒரு 2 சீடர்கள் கதையைத்தான் நாம் இங்க வாசிக்கிறோம். என்ன எதிர்பார்ப்போடு அவங்க போயிருப்பாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறந்த தலைவராக கண்டுகொண்டு அவருக்கு பின் செல்லுகிறத அவரோடு கூட நடந்து அவருடைய காரியங்களை ஈடுபடுகிறத ஒரு பாக்கியமாய் கருதி எம்மாவு ஊர்ல இருந்து எருசலேமில இருக்கிற இயேசுவோடு கூட போய் சேர்ந்துடுறாங்க. நாட்கள் செல்ல ஆரம்பித்தது. அவர்கள் நினைத்தார்கள் ஒரு நாள்ல தேவன் அந்த இயேசு ஒரு ராஜாவாக நம்ம எல்லாரையும் நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவரோட போய் சேர்ந்த பொழுது திடீர்பொன்று அவர்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? ரோம போர் வீரர்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டார்கள், அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தும் போய்விட்டார். இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க. இந்த 2 சீடர்களும் பார்க்கிறாங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோட இயேசுவை நம்பி வந்தோமே, இந்த இயேசுவை நாம பார்த்து வந்தோம், ஆனால் இந்த இயேசுவோ சடுதியிலே இடையிலேயே இப்படி மரித்து போய் விட்டாரே, இனி நமக்கு முன் செல்லக்கூடிய நபர் யார்? இனி நாம நம்பி அவருக்கு பின்னால போகிறது எப்படி? ஆகவே நாம என்ன செய்யலாம்? நாம் விட்டு வந்த வீட்டுக்கே அல்லது அந்த ஊருக்கே திரும்பி போவோம் என்று சொல்லி அவர்கள் மனம் உடைந்து சோர்ந்து போய் அதைரியப்பட்டு அவர்கள் ஊரை நோக்கி போய் கொண்டிருக்கிற பொழுது இடையில ஒரு சாதாரண ஒரு நபரை போல, ஒரு வழிப்போக்கனை போல அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சேர ஆரம்பிக்கிறார். அவர்களோடு கதை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அனல் உள்ள ஒரு மனுஷனோட சேர்ந்த மாத்திரத்துல அவர்களுக்குள்ளும் அந்த அனல் கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது, பற்றி எரிய ஆரம்பித்தது. அவங்க சொல்றாங்க பாருங்க, நாம இதை கேட்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுது, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர் எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நல்லா கவனிங்க. இதுவரையும் சோர்ந்து போய் அதைரியத்தோடு மன உடைந்து
ஒன்றும் இல்லை என்ற நிலையில, நம்பிக்கையற்ற நிலையில போய் கொண்டிருந்த அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, யாரோடு சேருகிறோம்ங்கிறது மிக முக்கியம். ஒரு கொஞ்ச பயணம்தான், ஒரு கொஞ்ச இடைவெளி பயணம்தான். அந்த இடைவெளி பயணத்துல அக்னியா இருக்கிற ஒரு நபரோட, ஆண்டவருடைய வார்த்தையில நிரம்பியிருக்கிற ஒரு நபரோட அந்த 2 சீடர்களும் சம்பாஷணைகளை ஈடுபட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், யார் நம்முடைய நண்பர்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் ஆவியிலே அணுகுள்ளவர்களா, அல்லது இந்த உலகத்தால நிரம்பினவர்களா, சாத்தானால நிரம்பினவர்களா, நம்மை திசை திருப்பி வேறு கோணத்துல வேறு திசைக்கு கொண்டு போகக்கூடியவர்களா? எவ்வளவு பெரிய நண்பனா இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவர்கள் நம்மை ஆவியிலே அனல் இல்லை என்று சொன்னால் வேறு திசைக்கு நம்மை கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆவியிலே அனலாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போட மாட்டார். நாம் அவரோடு பயணிக்க முடியும், நாம் அவரோடு சஞ்சரிக்க முடியும், அவருடைய ராஜ்யத்தில் அவரோடுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நாம் வெதுவெதுப்பாய் இருந்தால், இந்த உலக சிற்றுமங்கள்ல மூழ்கி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் என்கிற செய்தியை தான் நாம் அங்க வாசிக்கிறோம். 4வதாக இன்னொரு இடத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 34வது வசனம். 4வது அதிகாரம் 34வது வசனம். கிட்ட போய் தன் பிள்ளையின் வாயின் மேல், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ள இருக்கிற அக்கினிய மற்றவர்களுக்குள்ள கடத்துகிற ஒரு வேலையை நாம் தீவிரமாக இந்த நாட்கள்ல செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் பெரிய எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் மற்றவர்களுக்குள்ள அக்கினியை கடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதர்கள். மரித்து போய் உலர்ந்து போய் கிடக்கிற இந்த உலகத்துல அநேக ஜனங்கள், அநேக பிள்ளைகளும் சரி, வாலிபர்களும் சரி, பெரியோர்களும் சரி, முதியோர்களும் சரி, செத்து போன நிலையில, உயிரற்ற நிலையில எங்கும் விழுந்து கிடக்கிறத நீங்க பார்க்க முடியும். பார்க்க முடியாத, பேச முடியாத, நடக்க முடியாத, அசைவில்லாத அநேக உடல்கள் இன்றைக்கு பூமியில நிரம்பி இருக்கிறது. உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. நீங்க வாழ்கிற பட்டணத்துல, நீங்க வாழ்கிற கிராமத்துல இந்த எலிசா சந்தித்த பிள்ளைகளைப் போல, மனுஷர்களைப் போல நிறைய மனுஷர்களை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு தேவை என்னவென்றால், அவர்களுக்குள்ளே அனல் வந்தால் அவர்கள் உயிர் பெற்று விடுவார்கள். அவர்களுக்குள்ளே அனல் வந்தால் அவர்கள் பலனடைந்து விடுவார்கள். அவர்களுக்குள்ளே அனல் வந்தால் அவர்கள் தேவனோடு நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்களும் நானும் மற்றவர்களுக்குள்ள, நமக்குள்ள இருக்கிற அக்கினியை கடத்தக்கூடியவர்களாய், மற்றவர்களுக்குள்ள அக்கினியை நாம கொண்டு செல்லக்கூடியவர்களாய் நாம இருக்கிறோம். நல்ல கவனிங்க. இது யாரால முடியாது தெரியுமா? கேயாசி போன்ற ஆட்களால் இது முடியாது. எல்லாராலும் இது செய்து விட முடியாது. எலிசாவை போல அனலுள்ள மனுஷர்களால் மாத்திரம்தான் இந்த வேலையை செய்ய முடியும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு போகும்போது அங்க ஒரு பிச்சை கேட்டுக்கொண்டு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நீ கேட்கிற காசும் வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல, ஆனா எனக்குள்ள ஒன்று இருக்குது, அதுதான் அந்த அக்கினி. எனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி நான் உனக்கு அனுப்புனா, அந்த கரடு முரடான அந்த கால்கள் உயிர் பெற ஆரம்பிக்கும், அசையாதது அசைய ஆரம்பிக்கும், இயங்காதது இயங்க ஆரம்பிக்கும், ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அவன் துள்ளினான், துடித்தான், ஆண்டவரை துதித்துக் கொண்டே ஆலயத்துக்குள்ள போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவை அப்படிப்பட்ட மனுஷர்கள் தான் நீங்களும் நானும். ஆவியில அனலாய்
மற்றவர்களுக்குள்ள அனலை கடத்துபவர்கள். இன்றைக்கு நிறைய பேர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆவியிலே அனலாய் இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அந்த அனலை மற்றவர்களுக்குள்ள கடத்துவது கிடையாது. ஆலயத்துக்கு வார, நல்ல சோத்திரம் பண்ணுகிறோம், அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்புகிறோம், அவ்வளவுதான். அவருடைய ஆவியில நிரம்புதல் அவ்வளவுதான். ஆனா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவளுடைய அபிஷேகம் இல்லை. தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவளுடைய அபிஷேகம், அந்த அனல் இல்லை. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்களும் நான் எலிசாவை போல அந்த பிள்ளைக்குள்ள எலிசாவினுடைய அபிஷேகம், அந்த பிள்ளைக்குள்ள எலிசாவினுடைய அனல், அந்த பிள்ளைக்குள்ள எலிசாவினுடைய அக்கினி கடந்து போன பொழுது மரித்தது எழும்ப ஆரம்பித்தது, அசையாதது அசைய ஆரம்பித்தது, உயிர் பெறாதது உயிர் பெற ஆரம்பித்தது, மறுபடியும் ஜீவனோட எழும்பி நிற்க ஆரம்பித்தது. இன்றைக்கு தேவை அதுதான். தேவன் உங்களை என்னை வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டுமானால் இந்த காரியத்தை செய்து பாருங்க. என்னால இயன்ற அளவு அபிஷேகம் பெற்றேன் என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேருக்குள் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோம், எத்தனை பேரை தூக்கி எடுத்திருக்கிறோம், எத்தனை பேரை மரித்த நிலையிலிருந்து உயிர் பெற வைத்திருக்கிறோம், எத்தனை பேர் வாழ்க்கையில, குடும்பத்துல, சமூகத்துல, சமுதாயத்துல, தேசத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் மற்றவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. உங்க மேல ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், தேவன் லவுதிக்கா சபையினரை வாந்தி பண்ண போட அவர் ஆயத்தமாயிருந்தார். இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஆவியிலே அனலாயிருந்தால், நீங்க ஆவியிலே நிரம்பி இருந்தால், நீங்க ஆவியிலே அபிஷேகத்திலே அக்னியா இருந்தால், நீங்க மற்றவர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். உங்க கிராமத்துல இருக்கிற, பட்டணத்துல இருக்கிற, வேலை செய்கிற ஸ்தலத்துல, போக்குற வரத்துல, சந்தையில, எங்கெல்லாம் நீங்க மனுஷர்களை பார்க்கிறீர்களோ இந்த ஆவிக்குரிய கண்ணோட பாருங்க. ஐயோ, இந்த மனுஷனுக்குள்ள ஜீவன் இல்லை, இந்த மனுஷன் நடமாடுகிறான் ஆனா அவனுக்குள்ள உயிர் இல்லை, இந்த மனுஷன் அங்கும் இங்கும் வேலை செய்து திரிகிறான் ஆனா அவனுக்குள்ள ஒரு நெருப்பு இல்லை, ஒரு அக்கினி இல்லை, மரித்து போன நிலையில இருக்கிறானே. என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த மனுஷனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலத்துல கொஞ்சம் பேரையாவது நாம் உயிருள்ளவர்களாய் மாற்றிவிட வேண்டும். எவ்வளவு காலம் கத்து நமக்கு அனுமதித்திருக்கிறார், எவ்வளவோ காலத்தை வீணாக்கி போட்டுட்டோம். நாம நினைக்கிற மாதிரி எத்தனையோ ஆண்டுகளை நாம வீணாக்கி போட்டுட்டோம். ஆனா தேவனுடைய வெளிச்சம் நமக்கு வரும் பொழுது, சத்தியத்தினுடைய வெளிச்சம் உங்களை நோக்கி வரும் பொழுது ஒரு பெரிய மனம் திரும்புதல், ஒரு பெரிய தாக்கம் நம்முடைய மனதில் ஏற்பட வேண்டும். இன்றையிலிருந்து ஆண்டவரே உமக்காக யாருக்காகிலும் ஒரு தாக்கத்தை நான் ஏற்படுத்த முடியும். ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை நான் வாழ்கிற குடும்பத்துல, நான் வாழ்கிற கிராமத்துல, நான் வாழ்கிற பட்டணத்துல, நான் வாழ்கிற தேசத்துல ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த கிருபை எனக்கிட்ட தாங்கன்னு நாம கெஞ்சி மன்றாடி கேட்டு ஆண்டோட சமூகத்துல நாம கேட்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அதோடு நின்றுடல, மாமிசமான யாவரும் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் தேவன் அதை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். தாகமாய் நம்ம கேட்டால் தாகமுள்ளவர் மேல அந்த தண்ணியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் இந்த நாளிலே ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்வோம், ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிகளின் படி, வசனங்களின் படி எங்களோட வாழ்க்கை அனலுள்ளதாய், அக்கினியாய், நெருப்பாய், அநேகருக்குள்ள பற்றி எரிகிறதாய் இந்த வாழ்க்கை மாற உதவி செய்யுங்க. நல்லா கவனிங்க. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்னா, வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஒரு 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 கொசு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு கொசு குளிரான எந்த பாண்டங்களும் மேலும் வந்து அமர முடியும். ஒரு கொசுவானது குளிரான ஒரு ஐஸ் கட்டியின் மேல வந்து அது அமர முடியும். ஆனால் ஒரு அக்கினியின் மேல, ஒரு நெருப்பின் மேல, ஒரு நெருப்பு கட்டையின் மேல அந்த கொசுவால வந்து அமர முடியாது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நான் நெருப்பாய் இருந்தால் எந்த இச்சைகளும், எந்த பாவங்களும், எந்த அசுத்தங்களும் நம் மேல வந்து அமர முடியாது. இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள் விழுந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நெருப்பு இல்லாததுனால. பாவம் என்கிற கொசுக்கள், விபச்சாரம் என்கிற கொசுக்கள், அசுத்தம் என்கிற
கொசுக்கள், இந்த பூமியில சுற்றி தீரிய கொசுக்கள் எல்லாம் நம்முடைய மேல வந்து அமர்றதுக்கு என்ன காரணம்? நாங்க நெருப்பாய் இல்லை, நாம குளிராய் இருக்கிறபடினாலதான். நம்ம நெருப்பாய் இருந்தால் எதுவும் நம்மை அணுக முடியாது. மந்திர வல்லமைகள் நம்மை அணுக முடியாது. அசுத்த ஆவிகள் நம்மை அணுக முடியாது. பாவங்கள் நம்மை அணுக முடியாது. இச்சைகள் நம்மை அணுக முடியாது. நாம் நெருப்பாய் இருந்தால், அக்கினியாய் இருந்தால், தேவன் தேசத்துல உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஒரு விசை. நல்ல ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற அந்த மறு ஒளிபரப்புல உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும் உங்களுடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஐயா. உங்களுடைய அக்கினி அபிஷேகம் அவங்களை நிரப்பட்டும் ஐயா. அவர்கள் இந்த உலகத்தை தீர்க்கப்பட்ட வாழ்க்கை வாழாமல், ஆண்டவரே அசிங்கமான வாழ்க்கை வாழாமல், ஆண்டவர் உமக்கென்று வல்லமையாய் காரியங்களை செய்யத்தக்கவர்களாய் அவர்களை பாவிங்க பயன்படுத்தும். ஒரு எலிசாவை போல மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமது சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமது சமூகத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். லதோனிக்கா சபையில வெதுவெதுப்பு வெதுவெதுப்பு இல்லாமல் இருக்க 4 காரியங்களை சொன்னீங்க. அதாவது சங்கீதம் 33 வேத தியானம், பரிசுத்த ஜீவியம், வார்த்தையை தியானிக்க வேண்டும், வார்த்தை அணுகணும். 2வதாக ரோமர் 12:11 அசைற அக்னி அபிஷேகத்தால் ஊழியம் செய்ய வேண்டும். 3வது இருதயம், அந்த வார்த்தையை கேட்டு பொழுது இருதயம் கொழுந்து விட்டு இருந்த. அப்படியானால் நான் வார்த்தையை உண்மையாக முழு உள்ளத்தோடு கேட்கும் பொழுது கொழுந்து விட்டு எரியும். அப்படி இருந்தால் நாங்கள் தேவனங்களை வாந்தி போட மாட்டால், எங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான செய்தி. இந்த செய்தி மறு உழைப்பிலே போக்க இப்பொழுது 97 ரேடியோல உங்களோட செய்தி தொடர்படுத்தி இருக்கிறது. மறு உழைப்பிலே போகும்போது அநேகர் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. அருமையான செய்தி. ஃபாதர்ஸ் டேல கர்த்தர் உங்களை ஊழியர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நேரம் செய்தி கொடுத்த பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பட்டிகுலர் ஸ்ரீலங்கா. அருமையான செய்தி. மறு உழைப்பிலே செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி அலங்காரம் கொடுக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ. நன்றாக நடத்தினீர்கள், நன்றாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் முடிவு உரை ஜெபத்திற்குள் செல்லலாம். God bless you. Thank you, Lord, for the wonderful way, Lord, you have been leading, Lord Jesus, right from beginning to the end, oh God. It's nothing but your work, the work of the Holy Spirit, oh God. Father, we thank you, Lord, all those who participated, Lord, right from beginning to the end, Father, Pastor Evangelist Warner, Lord, and Sister Arya Raj, following that Kalasilan, Sister Kalasilan, all the way from Norway, and also, Lord, Sister Dolly from Calgary, Alberta, to lead, Lord Jesus, in the worship and adoration, Lord Jesus, to lift your name up, Lord, especially on this Father's Day, Lord. Even many, Lord, especially in Canada, Lord, we are celebrating Father's Day, and Lord, they have had such a challenging message as well, Father, how you came through, Lord, with that message as well, Father, from Pastor Samuel Raja from Batticaloa, Sri Lanka. Lord, there's nothing like it, Lord, when you have given us such a warning from the Revelation, Lord, about the Laodicean church, Lord, that if you are neither hot or cold, you would spew us out of your mouth, Lord. And this is such a powerful message that came, Lord, to warn all of us, especially on Father's Day, Lord. We thank you for that wonderful message, Lord. Lord, first of all, our adoration and praise and thanksgiving comes to you, Lord, only when we worship you in spirit and in truth, oh God. Therefore, Lord, all those that had, Lord Jesus, have been listening to this message would be, Lord, come to that place, Lord Jesus, that they will come and pray to you, Lord, and worship you, Lord, in that manner, Lord. And also, Lord, secondly, to serve you and love you, Lord. We cannot love you, Lord, and not serve you, Father. So, Lord, they will come and serve you just as much, Lord, and be a wonderful witness in their communities where they are living,
moving, Lord, across the land and the seas, I pray. And also, Lord, how, Lord, we can pass that real anointing on to others, Lord Jesus, when we live that life, because it is your spirit that works and moves through us, Lord, and we become such a edification to build up and edify the church as well as others in the community, Lord, how they will see us as the aroma of Christ coming through us, oh God. So we thank you for that wonderful way, Lord. You have chosen us, Lord, to be that witness, Lord, to come through your anointing power alone, Lord, to bring us that powerful way of, Lord, passing on your message, passing on the way, Lord, that you can touch, Lord, many because of that anointing, even as he used that wonderful illustration or the example, Lord Jesus, how Elijah went and Lord stretched himself over that widow's son, Lord, and he was raised up because of that anointing that went into him and raised him up, Lord. And such are we, Lord, in the body of Christ when we live that life, allowing us, Lord, to move and have our being in and through you, through that anointing working in and through us too, Lord. Thank you for that wonderful message, Lord. I thank you, Father. Now I pray, Lord, oh God, for all those, Lord Jesus, the fathers, especially today, Lord, that you would, Lord, do a wonderful work in their hearts and lives, Lord. This is a wonderful call you have given to them, Father, as the leader of the home, Lord, that your anointing will rest upon their heart, Lord Jesus, lives in such a way that this, not only the way, Lord Jesus, that they have been, Lord, they find the right friends. That is part of the message as well, that they will be in the right company, Lord, that they will be, Lord, only then they will allow themselves to work, Lord Jesus, out their salvation with trembling and fear, because he that endures to the end shall be saved. Therefore, they will come into that place, Lord, that they will only find friends that will help them, Lord, even in the church and outside the church. They have to be very careful because you have said, Lord Jesus, that bad company ruins good morals. Therefore, help them to find the right places to be and where to be and who to be with in edifying themselves and building themselves up in the most holy faith. So we thank you for that as well, Father. Thank you for that wonderful blessing upon their lives, and for the single fathers, Lord, for some circumstance, Lord Jesus, they are not in the family, that's still the father of the children. I pray for those single fathers, Lord, that you will continue, Lord Jesus, to put that love and arm of protection and love and the wisdom of God to come into them, Lord, to be the kind of father you want them to be, Lord. And I thank you for that as well, Father, because these are members of the family in the very church, and yet, Lord, we stand in the gap and pray and embrace them all, oh Father, into that very call as being a father. I pray in Jesus' name. Now, Lord, as we come to the end of it, Lord, thank you for Brother Mahendran, who has been hosting this wonderful service, I would call it, Lord, anointed worship and all that took place to be able to, Lord, come in and be the host, oh Lord, even as he did yesterday as well. And today, Lord, we thank you leading and guiding him and anointing him and keeping him, Lord, separated and called unto yourself, Lord. And Lord, every issue, everything, Lord, that comes under, be led by your spirit and governed by your will and your authority and power in and through him, I pray, oh God. Thank you for that wonderful way you have blessed him and kept him and led him and, Lord, protected him accordingly. I pray, Lord, in Jesus' name. I also, Lord, bring, Lord Jesus, all the recordings that have been going on by Brother Leslie, Lord, so faithfully and so patiently, Lord Jesus, taking care of what it takes, Lord, for all this to go on into YouTube and Facebook and all that, Lord, it entails, Lord, to do this, Lord, oh God, for your honor and for your glory. Many would come, many would be saved, many would be touched because of this media networks, I pray. So thank you as the Lord, these men, Lord, and also Pastor who came and shared the word, Samuel Roger, Lord, as the service that they serve you, Lord, as men of God. Lord, I thank you for each and every one of their lives, Lord, and the calling you have bestowed upon their lives, the anointing that is upon their lives, for their protection upon their lives, I pray. Especially, Lord, being in such a service to you, Lord, I give them all to you, lay them at thy feet and at thy altar, Lord, for your wonderful blessing, and all the rest that are listening, Father, the fathers as well as their families and all the rest that are within and without, Lord Jesus, the kingdom of God, that would be touched and edified, built up, and saved. In the name of Jesus, I pray. Amen and amen. 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 Thank you, Sister Rajini, for a closing prayer. நாங்கள் இப்போது எல்லோரும் என் ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. என் ஆத்மாவை சொல்லுவோமா? சொல்லுவோம்.
எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, ஸ்தோத்திரி. என் முழு முழு உள்ளமே உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே 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 கர்த்தரையே சோஸ்தரி. கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த அவர் சகல செய்த சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. ஆமென். 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 Praise the Lord, brother. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வழி நடத்திய ஊழியர் சகோதரன் மைந்தனையா அதிகால வேளையிலே 4 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை செய்தார். கர்த்தர் தாமே அவரை காண்கிறார். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொரு ஊழியர்களையும் அதே வேளையிலே ஊழியர் சாமுவேல் ராஜ் அவர்கள் கூட அதிகால வேளையில் ஏதாவது ஒரு மணித்தாலத்துக்கு முன்னதாகவே இணைந்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவர் கொடுத்த வார்த்தையைப் போல ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது அனல் கொள்வோம். அந்த அனலை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்போம். அந்த வகையிலே அவர்களும் மற்றவர்களும் பெற்றுக்கொண்ட அந்த அனலை மற்றவர்களுக்கு நாங்கள் பாய்ச்சுவோம். ஆமென். நீர் பாய்ச்சுறது போல பாய்ச்சுவோம். மற்றவர்களுக்கும் வெளிச்சத்திலே அவர்களும் இணையும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்த சகோதர மைந்தனையா, அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி, அதிகால வேளையில் இணைந்த சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் வான்கூவர், அல்பர்டா, விக்டோரியாவிலிருந்து இணைந்தார்கள். அதே போல ஒவ்வொரு நாடுகளிலிருந்து இணைந்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மாலை வேளையில் இணைந்த அருமையான தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். கேட்கின்ற ஒருவரும் ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, அதே வேளையிலே மறு ஒலிப்பில் கேட்கின்ற பொழுதும், யூடியூப் கூடாக கேட்கின்ற பொழுதும் இந்த வார்த்தைகளை பெற்று ஒவ்வொருவரும் உற்சாகமாக எழுந்து பிரகாசித்து மற்றவர்களுக்கும் ஒளியாக மற்றவர்களையும் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கரத்திலே வார்த்தைகளையும் ஒப்புவித்துக் கொண்டு பாடல்கள், ஜெபங்கள், துதிகளோடு இணைந்த சௌரி அரியராஜா அவர்கள் கூட இணைந்திருந்தார். வாசல் அன்றன்றாசனம் இணைந்திருந்தார். சௌரி கலாசீலன் அவர்கள் இணைந்தார்கள். இணைந்த ஒவ்வொருவரையும் பாஸ்டர் வானர் அவர்கள் இணைந்தார்கள். ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்த எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தங்களுடைய நேரத்தை கொடுத்து இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய இணைந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையிலே 7:30 மணிக்கு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த இரவு நேரத்தை நள்ளிரவாக அதே வேளையில் ஊழியங்களுக்கு செல்லுகின்ற சபைகளுக்கு செல்லுகின்ற ஒரு வழிநடத்துவாராக. ஆமேன். God bless you all. ஆமேன். ஆமேன்.